ஹாய் ஆல். ஒவ்வொரு வீக்கெண்டுமே இந்த கிச்சனை க்ளீன் பண்ணணும்னு நினப்பேன். ஆனால் ஃபுல்லாக என்னால் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. எஸ்பெஷலி இந்த அடுப்புக்கு கீழே உள்ள இடம் ஸ்பேஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. ஸோ இன்றைக்கி நான் ஆர்டர் போட்டிருந்தா அந்த பாக்ஸும் வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் மளிகை ஜாமான் மீதம் உள்ளது, அப்புறம் வந்து வேஸ்ட்டு கவர் எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக அடுக்கி அந்த இடத்த வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கிட்டேன். அதே மாதிரி முன்னாடி பார்த்திங்கன்னா சிலிண்டருக்கு பக்கத்தில் மண் பாத்திரம், அலுமினிய பாத்திரம்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு கார்னரில் அடுக்கிட்டு சிலிண்டருக்கு பக்கத்தில் வந்துட்டு நம்ம ரைஸ் போட்டு வச்சுருக்க பாத்திரத்தை வந்து வச்சுட்டேன். யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருந்துச்சு. ஷெல்ஃப் பக்கத்தில் வந்து எதுவுமே பண்ணலை, ஏன்னா டைமே இல்லை. அந்த டைல்ஸில் படிஞ்சிருந்த கொஞ்சம் அழுக்கு, அப்புறம் அந்த ஷீட்டில் படிஞ்சிருந்த தூசியெல்லாம் மட்டும் தொடச்சி வச்சேன். அதை தொடச்சதுமே பார்த்திங்கன்னா ஏதோ பிரகாசமாக தெரிஞ்சுது. நம்ம அடுப்புக்கு பக்கத்தில் தான் மிக்ஸி வச்சுருப்போம். ஸோ தாளிக்கும் போது எண்ணெயெல்லாம் அதில் பட ஆரம்பிச்சிட்டு, அதனால் அதுக்கும் ஒரு கவர் வாங்கி போட்டுட்டு நம்ம சாப்பரையும் கொண்டு வந்து பக்கத்துலேயே வச்சுட்டேன். அப்போ தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்ட்டு. இந்த ஸ்டிக்கரை எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆனால் ஃபோக்கஸ் வந்து நம்ம சமைக்கிற பாத்திரத்துக்கு வைக்கிறதுனால இந்த ஸ்டிக்கர் வந்து அந்தளவு தெரியாது. இந்த வீக்கெண்டில் இந்த ரேக்கை தான் க்ளீன் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் செய்வேனான்னு தெரில, பார்ப்போம். டாட்டா, பாய்.